சிவகங்கை மாவட்டம் கீழப்பசலையில் சிறுவனை வெட்டிக் கொன்றவர்களை கைது செய்ய வலியுறுத்தி அவரது உறவினர்கள் மதுரை ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். கோவையில் வேலை பார்த்து வந்த 17 வயது பிரவீன் ஊர் திரும்புவதற்காக மானாமதுரை வந்துள்ளார். அங்கிருந்து தனது நண்பர்கள் 4 பேருடன் 2 வீலரில் வந்து கொண்டிருந்த போது ஒரு கும்பல் அவர்களை சங்கமங்கலத்தில் வழிமறித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. உடன் வந்த 3 பேர் தப்பியோட அந்த கும்பல் பிரவீனை கொலை செய்து கண்மாய்க்குள் வீசியதாகவும் கூறப்படுகிறது.